வணக்கம் கடகராசி நண்பர்களே. 2026 வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராசி மேலே இந்த மாதம் சூரியன் இருக்கார், சரிங்களா? ராசி மேலே சூரியன் இருந்தால் அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். அதாவது கவர்மெண்ட்டில் போய் ஏதாவது உதவிகள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம், அல்லது கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரலாம், டாக்குமெண்ட்ஸ் சேஞ்சஸ் மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த தலைவலி வைத்த வலி அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் வரும். ஆனால் சூரியன் ராசியில் இருக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசி மேலேயே குரு இருக்கார். பொதுவாக ராசி மேலே குரு இருக்கக்கூடாது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உச்சமாக வேற இருக்கார். அலைச்சல் திருச்சலை நிறைய உண்டு பண்ணுவார். ஒரு சிலருக்கு வீடு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், ஊர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார், ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்தை கூட உண்டு பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்மளால் நிலை கொண்டு நிற்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு தான் உருவாக்குவார். ஒரு சிலருக்கு பொருளாதார தட்டுப்பாடுகளை உருவாக்குவார். பணவரவு முதல்ல எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் இப்போ பணவரவு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அல்லது பணவரவே இருந்தாலும் அந்த பணவரவு ஏதாவது ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் உருவாகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம். சிலருக்கு யார்கிட்டையாவது போய் அந்த கடன் கேட்கறது, நகைகள் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள்லாம் அடமான போகிறதுக்கூடிய ஒரு அமைப்புகளும் இப்போ இருக்கதா செய்யுது. ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகள்னால மனக்கவலை, கோவிலுக்கு போகிறதுல தடை தாங்கல் இருக்கிறது, தாமதம் இருக்கிறது. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டுனால தொந்தரவு வர்றது, இந்த மாதிரிலாம் கூட வரும். ஒரு சிலருக்கு கெட்ட பெயர்கள் வரும். ஒரு சிலருக்கு இந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு இந்த என்கொயரி கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் போய் நம்மளை என்கொயரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்கள ஒரு சிலர் டீச்சர்ஸே சொல்லி விடுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக? இந்த பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம், அதுக்காக அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அந்த விசாரணை கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏதாவது ஒன்று விசாரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அந்த குரு தான் உருவாக்குவார். அது எந்த வழியிலையும் உருவாக்குவார். அதே நேரத்தில் குரு பகவான் 6ஆம் அதிபதியாக இருக்கார். 6ஆம் அதிபதினா சில நேரம் நமக்கு அடிக்கடி ஹெல்த் தொந்தரவையும் கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறனால சில நேரம் நமக்கு எதிர்பாராத பாக்கியங்கள் கிடைச்சிரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் அதிபதி வலிமையாக இருக்கார் இல்லையா, அப்போ உங்கள் வீடு பால் காய்ச்சறது, அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் சடங்குகள் செய்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரியான பலன்களை கூட அந்த குரு பகவான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. அடுத்து சுக்கிரன் 2வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் 2வது ராசியில் இருந்தால் கூட நமக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணவரவு வந்துடும். நம்ம நினச்ச காரியங்களை நம்ம அடைஞ்சிடலாம், சரிங்களா? 2வது இடத்துல கேது இருக்கக்கூடாது. கேது இருந்தால் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பணவரவு குறையும். ஆனால் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணம் இருக்க தான் செய்யும், பண வரவும் ஏற்பட தான் செய்யும். அடுத்து ராகு 8வது இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஏன்னா 8வது இடத்துல ராகு இருந்தால் ஒரு சில காரியங்கள் நமக்கு தடை தாமதம் ஏற்படுது. அதே நேரத்தில் எப்பயும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு வருட 1.5 வருட காலமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே ஏதாவது ஒரு வகையில் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும். சிலருக்கு சாப்பிட்றது செரிமானம் ஆகாமல் சில நேரத்தில் வயிற்று வலி வந்துடும், அல்லது அல்சரு, செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்குது. 9வது இடத்துல சனி இருக்குது. 9வது இடத்துல சனி இருந்தாலும் வெளிநாடு சார்ந்தவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, இதெல்லாம் கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த வேலையை சரியாக பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்பட்டுரும். அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுற மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு சிலருக்கு உருவாகுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கார். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி, அவர் 11வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகம் தான். ஏன்னா எடுத்த காரியத்தை பூரா நமக்கு ஜெயிக்க வைப்பார். அதே மாதிரி சகோதர வகையில் ஒற்றுமைகள், அந்யோன்யம், அதெல்லாம் நல்லா உருவாக்கி கொடுப்பார்.
செவ்வாய் 11ல் இருக்கிறது உங்களுக்கு சர்வ லாபம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 12வது இடத்துல புதன் இருக்குது. 12ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது ஏகப்பட்ட செலவுகளை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் அதிபதி வலுத்தாலே எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பணம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு அந்த கரைஞ்சிக்கிட்டே வரும். அந்த பேலன்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சில நேரம் நமக்கே தோணும், என்னடா இவ்வளோ லோ பேலன்ஸ் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லியெல்லாம் நமக்கு தோணும். அந்த விஷயத்தை புதன் தான் பண்ணுவார். அதே மாதிரி கல்வி வழி செலவுகள் எல்லாம் நிறைய வரும். சுபகாரியத்துக்கான செலவுகளையுமே நிறைய வந்து அந்த புதன் வந்து கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார். இப்படி தான் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நல்ல பலன்கள் அப்படிங்கிறதும் நிறைய நடக்கிறதுக்குடைய ஒரு அம்சமும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. வாழ்த்துக்கள் நண்பர்கள்.